படைத்தவன் மேல் பழியும் இல்லை, படைத்தவன் மேல். என்னோட எய்ம் வந்து இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ரெக்கார்ட் பிளேயர் வந்து சர்வீஸ் பண்றதுக்கு இப்போ ஆட்கள் கிடையாது. இந்த ஸ்டெப் புள்ளி வந்து இந்த ஹோல் வழியா வெளியே வந்துட்டு கேட்ரிட்ஜ் இருக்கு, ஆனா ஊசி இல்லை. இந்த ஐட்லர் வீலை காணல. இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆன கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இந்த மோட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கு இப்போ. ஏன்னா இந்த புஷ் கீழே போயிட்டு இந்த புஷும் கீழே போயிட்டு, ஸோ இது எல்லாமே லெவல் பண்ணணும். ஆம்பிளிஃபயர் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். இந்த ரெக்கார்ட் பிளேயர் சிவகாசியிலேருந்து ஒருத்தங்க சர்வீஸுக்காக கொண்டு வந்தாங்க. இது வந்து ஃபுல்லி டெட் கண்டிஷனில் இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பிளாட்டர் வந்து சுத்தலை. இந்த ஸ்டெப் புள்ளி வந்து இந்த ஹோல் வழியாக வெளியே வந்துட்டு. ஸோ நான் நினைக்கிறேன் இதை ஏற்கனவே சர்வீஸ் பண்ண இடத்துல இந்த ஸ்டெப் புள்ளியை கலத்திட்டு மாட்ட முடியாமல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து இதில் தட்டாது, இது கீழே தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் கேட்ரிட்ஜ் இருக்குது, ஆனால் ஊசி இல்லை. இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். இந்த லாக் இருந்தாலும் நம்ம இப்படி கலத்த முடியாது. இந்த லாக்கை எடுத்துகிட்டு தான் கலத்த முடியும். இந்த ஐட்லர் வீலை காணலை, கலத்தி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆன கண்டிஷனில் இருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன் நோஸ் பிளேயர் எடுத்து இதை கலத்துறதுக்கு இதில் பிடிச்சி இழுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப தேஞ்சு போயிருக்கு பாருங்கள். இந்த மேலே உள்ள ஸ்டெப் வந்து 16 RPM. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெண்டாகி இருக்கு. மோட்ரு ஓடுதானே பார்ப்போம். ஸோ மோட்ரு ஓடுது, ஆனால் இந்த மாதிரி அந்த ஸ்டெப்புலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஊப்ளிங் இருக்குது பாருங்கள். மேலே 78 மட்டும்தான் கரெக்டாக இருக்குது, மீது எல்லாமே இந்த மாதிரி தேஞ்சு போச்சு. ஸோ இந்த ஸ்டெப்புலேயே கலத்துறதுக்கு நம்ம இங்கெல்லாம் பிடிக்கக்கூடாது. இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், ஆனால் இதில் அந்த ஸ்க்ரூ இல்லை. நம்ம இங்கே கீழே இந்த மோட்டரோட அந்த ஸ்டட்டுக்கும் இதுக்கும் இடையில கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி தட்டி தட்டி எடுக்கணும். ஸோ ரொம்ப தண்ணணும்னா மோட்டர் நாசம் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு, ஆனால் இது ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க. இது நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி இந்த செட்டில் வரக்கூடிய சேம் புள்ளி போட்டால் தான் நமக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மோட்டர் வந்து இந்த மாதிரி இருக்குது இப்போ. ஏன்னா இந்த புஷ்ஷு கீழே போயிட்டு இந்த புஷ்ஷும் கீழே போயிட்டு, ஸோ இது எல்லாமே லெவல் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம லெவல் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் புள்ளியை மாட்டி ஐட்லர் வீல் மாட்டி இதை ஓட விடணும். ஸோ இதில் வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆம்பிளிஃபயர் ஏதோ மாட்டியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து 4 வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா பிக்கப்புக்கு பதிலாக அந்த ஸ்பீக்கர் கனெக்டர் மாட்டியிருக்காங்க. இது வந்து ஆம்பிளிஃபயர் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இதோட ஆம்பிளிஃபயர் பார்த்து ரெடி ஆகிட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது பேஸ் ட்ரபிள், இது வால்யூம் கண்ட்ரோல். இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்காங்க. கேட்ரிட்ஜ் இப்போ ஒர்க் பண்ண வச்சாச்சு. இந்த HMI கேட்ரிட்ஜுக்குள்ள ஊசி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் மாடல் ஸ்டெப் புள்ளி. இது சேம் மாடலாக தான் இருக்குது மேலெல்லாம். ஆனால் அந்த 78 வந்து இதை விட இது சின்னதாக இருக்குது. ஸோ இது போட முடியாது. இவரு கரெக்டாக இருக்குது. 16, 33, 45, 78. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு ஐட்லர் வீல் இல்லை. இது HMI ஐட்லர் வீல். ஸோ இதுக்குள்ளே புஷ்ஷு 4 புஷ்ஷுமே போயிட்டு இதில் ஐட்லர் வீல் மாட்டியாச்சு. ஸ்டெப் புள்ளி கரெக்டாக மாட்டியாச்சு. இந்த 4 புஷ்ஷையும் ரெடி பண்ணியாச்சு. இதோட ஆம்பிளிஃபயர் செக்ஷன் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக இதில் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஓட விட்டு பார்ப்போம். ஸோ இது போடும்போதும் எடுக்கும் போதும் இது 0ல் இருக்கணும். இல்லைன்னா இந்த ரப்பர் வீல் வந்து இதில் பட்டு அது டிஸ்லோகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது கண்டிப்பாக 0ல் வைக்கணும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணாத நேரம் இது 0ல் தான் இருக்கணும். ஓகே, அப்படின்னா தான் இது வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக சுத்தம். இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 33ல் போடுறோம் பாருங்கள். ஸோ 33 ஸ்பீடில் சுற்றுது. ஒரு ரெக்கார்ட் போட்டு பார்ப்போம் 33ல். இந்த 2 கண்ட்ரோலும் பேஸ் ட்ரபிள். 45 போட்டு பார்ப்போம். இப்போ 45ல் ஓடிட்டு இருக்கு. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, படைத்தவன் மேல். இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணியாச்சுன்னா மோட்டர் ஆஃப் ஆகிடும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ரெக்கார்ட் பிளேயர் என்ன கண்டிஷனில் வந்துன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க. என்னோட எய்ம் வந்து இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ரெக்கார்ட் பிளேயர் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஆட்கள் கிடையாது.
ஒவ்வொரு நேரமும் ப்ராப்ளம் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வர முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.